கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் கூட நம்ம ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நேற்றைய தினம் 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து முடித்து விட்டோம். இங்கே யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் மனைவிகளும் அவருக்கு உண்டான யாவற்றையும் அவர் எடுத்துக்கிட்டு லாபானை விட்டு ஓடி போறாரு. ஆனால் லாபானுக்கு அந்த விஷயம் தெரிந்து அவரை சந்திக்கிறாரு. அப்போ என்ன பேசினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். நம்ம இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல பார்த்தோம், ராகேல் ஒரு தப்பான காரியத்தை செய்யறாங்க. அவளுடைய தகப்பனுடைய சொரூபங்களை திருடிட்டு வைக்கிறாங்க. இது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் லாபான் அது கேட்குறாரு, எதுக்கு அது திருடிட்டு வந்தீங்கன்னு. ஆனால் யாக்கோபு சொல்றாரு, அது யார் எடுத்தாங்க அவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாபத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃப்யூச்சரில் எப்படி நிறைவேற்றுன்னு பார்க்க போகிறோம். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தாள். பாருங்க, எவ்வளோ பெரிய அசுத்த காரியம். ஏற்கனவே அவங்க செஞ்சது தப்பு, இதை மறைக்கிறதுக்காக பொய்யும் கூட அவங்க சேர்ந்து சொல்றாங்க. லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சொரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சிலை அழியவில்லை. உம்முடைய மந்தையில் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். பாருங்க, அந்த வனாந்திரமான இடத்துல ஆடு மேய்க்கிறது சும்மா விஷயம் கிடையவே கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அதுதான் அவர் இங்க வெளிப்படையா இப்போ சொல்றாரு. பாருங்க, அவர் குளிர்லயும் ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அவர் அந்த வெயிலையும் வேலை செஞ்சிருக்காரு, நித்திரை கூட இல்லாம அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஏன்னா அந்த சிலைகளை கண்டுபிடிக்கலன்னதும் அவர் அப்போதான் மனதார ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் நான் உங்களுக்காக வேலை செஞ்சு சேவிச்சேன். கடவுள் தான் என் கூட இருந்தார். அவர் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் வெறுமையா ஒன்றும் இல்லாம தான் நீங்க அமைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள், என் குமார்த்திகளாக இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் என்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும்
உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அதன் பேர் கலையத் என்னப்பட்டது. அவ்விடத்திலும் அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. பாருங்க, அந்த இடத்துல லாபானுக்கும் யாக்கோபுக்கும் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதுவும் இல்லாத லாபான் என்ன சொல்கிறாரு, என்னோட பிள்ளைங்களை தவிர வேறு யாரையும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, கடவுள் தான் சாட்சின்னு சொல்கிறாரு. மிஸ்பான்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேரிடுறாங்க. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கு நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்தில் வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஸோ அவங்க எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை போல என்ன சொல்றது, பொருத்தனையில் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமா இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான். தேவன் தாமே தன் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.